கைப்பிடி மாவு தான் இருக்குன்னு சொல்றேன். அதுலயும் ஒரு சின்ன அடைய சுட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட தான் போய் அதை செஞ்சிருப்பா இல்லையா? ஒரு குழப்பத்தோட போய் செஞ்சாலோ, விசுவாசத்தோட போய் செஞ்சாலோ, ஆனா ஒரு சிறிய அடையை சுட்டு எடுத்துட்டு வந்து எலியாவுக்கு கொடுக்குறா. எலியா அதை வாங்கி அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னு வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன இந்த வார்த்தையின்படியே அந்த பெண்ணும் அவள் குடும்பத்தாரும் எலியாவும் பஞ்சகாலம் முழுவதும், அதாவது இந்த பஞ்சம் 3 வருட காலம் இருந்தது. அந்த 3 வருட காலமும் இவர்கள் திருப்தியாக போஷிக்கப்பட்டார்கள். ஒரு நாளும் இந்த மாவு, அந்த பானையில இருந்த மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் இருந்த எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை.